ஸ்ரீமாத்ரே நமஹ. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியா விளங்குற ஆதிபராசக்தி எவ்வளவோ உன்னதமான வடிவங்களை எடுத்திருக்கா. அதில் ஒன்று தான் கன்னியாகுமரி பகவதி. அம்பாள் பானாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்காகத்தான் இந்த கன்னியா அவதரிச்சா. முக்கடல் சங்கமத்தில் ஒரு கன்னி பொண்ணா அம்பாள் அவதரிச்சா. ஏன்னா அந்த பானாசுரனை கன்னியால் மட்டும்தான் வதம் பண்ண முடியும் அப்படின்னு அவன் வரம் வாங்கியிருந்தான். அந்த முக்கடல் சங்கமத்தில் அம்பாள் கன்னி பொண்ணா அவதரித்து ஒரு நார்மலான பொண்ணா வாழ்ந்து வந்துட்டுருக்கா. அப்போ ஈசனை நோக்கி கடும் தவம் செய்கிற அம்பாள் ஈசனை கணவனா அடையணும், அவரை தன்னோட மணமகனா ஆக்கிக்கணும்னு சொல்லி அம்பாள் பராசக்தி கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் ஒரு சந்நியாசினி ரூபமாக தவம் இருக்கா. தவத்துக்கு மெச்சி அம்பாளுக்கு முன்னாடி ஈசன் பிரத்யக்ஷமாக வர்றாரு. பிரத்யக்ஷமாக அம்பாள்கிட்ட என்ன வர வேணும் கேளுங்கிறப்ப, என்னை நீங்கள் திருமணம் பண்ணிக்கோங்க சுவாமி, விடியறதுக்குள்ளே என்னை நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு நிபந்தனையும் வைக்கிறா. அதே மாதிரி சுவாமி சகல பரிவாரங்களோட திருமணத்துக்கு தயாராகி வந்துட்டுருக்காரு. ஆனால் அவளை திருமணம் பண்ணிட்டா அவள் கன்னித்தன்மை போயிடும். அதனால அவனை அழிக்க முடியாது பானாசுரனை. உடனே நாரதர் என்ன செய்கிறாரு, சேவல் உருவம் எடுத்து கூவி சூரியனை உதிக்க வச்சிடுறாரு. பொழுது விடிஞ்சிருச்சேன்னு சொல்லி சர்வேஸ்வரனும் திரும்பி போயிடுறாரு. இதனால கோபம் அடைஞ்ச அன்னை கன்னியாகுமரி அந்த மங்கள பொருட்கள், கல்யாணத்துக்கு தேவையான உள்ள அத்தனை பொருட்களையும் எடுத்து வீசுறா. அது பூரா மணலாக மாறி கொட்டி கிடக்குது. இன்னமும் கோவிலுக்குள்ளே அது கிடக்குது. அப்போ அந்த பக்கமாக பானாசுரனை யுத்தம் பண்ணி அம்பாள் வதம் பண்ணிடுறா. கோபத்தில் வேற இருக்கா. பானாசுரனை வதம் பண்ணிடுறா. வதம் பண்ணிட்டு அங்கேயே நான் கன்னியாவே நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிலை கொண்டு அங்கேயே நின்னுடுறா. அந்த கடல் ஓரத்திலேயே அம்பாள் பீடம் அமைச்சு நின்னுடுறா. முக்கடல் சங்கமத்தில் இன்னமும் அம்பாள் அங்கே தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். தனக்கு கிடைக்காத வாழ்க்கையை தன்னை நாடி வர்ற பக்தர்களுக்கு அம்பாள் கொடுக்குறா. அந்த 3 கடலும் பொங்கி இந்த உலகத்தை அழிச்சிடாமல் இருக்க காவலாகவும் அம்பாள் அங்கே இருக்கிறா அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அம்பாள் 51 சக்தி பீடங்களில் சதிதேவியோட முதுகெலும்பு விழுந்த இடம்தான் இந்த கன்னியாகுமரி. அதனால ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற சக்தி பீடங்களில் ஒன்று. அதனால இன்னமும் ஒரு பெரிய சக்தி இது. அது மட்டும் இல்லை, அம்பாளுக்கு நாகமாணிக்க மூக்குத்தி அம்பாள் போட்டிருப்பா. அந்த மூக்குத்தி பிரகாசம் அப்படி ஒரு பிரகாசம். அந்த மூக்குத்தியை பார்த்து கலங்கரை விளக்கம்னு நினச்சி பல படகுகள் கரை மோதிருக்கான். அதனால அம்பாளே அந்த அவளுக்கு நேராக உள்ள கதவை மூடிட்டதா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அங்கே. அம்பாள் பரம கருணாமூர்த்தி, கன்னியாகுமரி பகவதி. அம்பாளோட எல்லா ஸ்வரூபமே விசேஷம்தான். அதில் இன்னும் இந்த கன்னியா ஸ்வரூபம் ரொம்ப விசேஷமானது. அதனால் அம்பாள் கன்னியாகுமரி தேவியை எல்லாரும் வழிபட்டு சகல நன்மைகளையும் அடைவோம். ஸ்ரீமாத்ரே நமஹ.